உண்டாவதாக. இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாய் நன்மையாய் இருக்க கர்த்தர் அனுக்கிரகம் செய்வாராக. 132வது சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன், அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும் என்றார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீதை குறித்து, தாவீதின் சத்துருக்களுக்கு கர்த்தர் செய்கிறதும் தாவீதுக்கு கர்த்தர் செய்கிறதுமான காரியத்தை குறித்து வேதம் அழகாய் நமக்கு காண்பிக்கிறது. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் ஒவ்வொருவருமே அவருடைய கிருபையினால் அழைக்கப்பட்டவர்கள். நம்முடைய வாழ்க்கையிலே செய்யும்படியான காரியங்களை கர்த்தர் திட்டம் வைத்திருக்கிறார். நமக்கு விரோதமாய் எழும்புகிற சத்துருவுக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதையும் கர்த்தர் அறிந்திருக்கிறார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவன் சத்துருக்களுக்கு வெட்கத்தை உடுத்துவேன். தாவீதுக்கு எப்பொழுது சத்துருக்கள் எழும்பினார்கள், சத்துருக்கள் பலத்து பெருகி இருந்தார்கள் என்று நமக்கு தெரியும். தாவீதின் வாழ்க்கையில எப்பொழுது தேவ சித்தம் நிறைவேற துவங்கினதோ, அல்லது தேவ திட்டம் வெளிப்படுத்தப்பட்டு அதற்கு நேராய் தாவீது நடத்தப்பட ஆரம்பித்தானோ, அப்பொழுது துவங்கி தாவீதின் வாழ்க்கையிலே சத்ரு எழும்பினான். சத்துருக்களின் எண்ணிக்கையும் பெருகினது. இங்கே 17வது வசனத்தில் அங்கே தாவீதுக்காக ஒரு கொம்பை முளைக்க பண்ணுவேன் என்று வேதம் சொல்லுகிறது. அது மாத்திரமல்ல, கர்த்தர் சொல்லுகிறார், நான் அபிஷேகம் பண்ணுவித்தவனுக்காக ஒரு விளக்கை ஆயத்தம் பண்ணினேன். தாவீதுக்காக, அவனுக்காக, நமக்காக கர்த்தர் ஒன்றை செய்கிறார், நமக்காக கர்த்தர் ஒன்றை ஆயத்தம் பண்ணுகிறார் என்கிற நிலை வரும்போது அது எதிரியால், சத்துருவால், சாத்தானால் அதை தாங்கவே முடியாது, அதை அவனால் அங்கீகரிக்கவே முடியாது. எனவே அவன் என்ன செய்கிறான், அவனுக்கு உட்பட்டு செயல்படுகிறவர்களை நமக்கு விரோதமாய் எழுப்பி, தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாய் எழுப்பி மடங்கடிக்க, சோர்ந்து போக பண்ண, குன்றி போக பண்ணுவதற்கான காரியங்களை அவன் செய்கிறான். ஆனால் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், ஆமென், தாவீதுக்கான விளக்கு, தாவீதுக்கான கொம்பு, இதை ஏற்படுத்தினது தாவீது அல்ல, தாவீது தேவன். தேவன் செய்ய நினைத்த ஒரு காரியமும் தடைபடாது. தாவீதினுடைய வாழ்க்கையிலும் தாவீதை கர்த்தர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைக்க வேண்டும் என்று எண்ணினார். சவுல் எவ்வளவோ தடுத்து பார்த்தான், முடியவில்லை. கடைசியில் சவுலே வாயை திறந்து சொன்னான், நீ இது ராஜாவாக தான் இருப்பாய் என்று. அந்த அளவுக்கு தேவனுடைய கிருபையும் தேவனுடைய கிரியையும் பலமாய் தாவீதினுடைய வாழ்க்கையிலே வெளிப்பட்டது. சத்துருக்களை முனையற்று போக பண்ணுகிற தேவன். இந்த நாளில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரா, சகோதரி, உங்களை என்ன வந்தாலும் முன்னேற விடக்கூடாது, இவர்களுக்கான இந்த ஸ்தானத்தில் இவங்க உட்கார வச்சிடக்கூடாது என்பதில் சத்துரு எவ்வளவு செயல்படுகிறானோ அதைவிட வேகமாய் உங்களுக்காய் செயல்படுகிற கர்த்தர் உண்டு. அவர் நல்ல தேவன், அவர் நம் மேய்ப்பர், அவர் நம்முடைய ராஜா. நிச்சயமாய் நம்முடைய ஸ்தானத்திலே நமக்காய் தேவன் குறித்த இடத்திலே நம்மை கொண்டு வைப்பார். எப்படி நெகேமியாவின் நாட்களிலே சத்துருக்கள் முனையற்று போனார்களோ அதே கிரியையை கர்த்தர் இன்றும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். உங்களுக்காக தேவன் செய்கிறது, உங்களுக்காக தேவன் ஆயத்தம் பண்ணினது, அது உங்களுக்குரியது. உங்களை அந்த ஸ்தானத்தில் நிச்சயம் கொண்டு வைப்பார். அவன் மீதிலோ அவன் கிரீடம் பூக்கும். இது தேவன் சொன்னது. அது தாவீதின் வாழ்க்கையிலே நடந்தது, நம்முடைய வாழ்க்கையிலும் நடக்கும். எதிர்க்கிறவர்கள் நிச்சயம் வெட்கப்பட்டு போவார்கள். ஜெபிக்கலாமா? எங்கள் நல்ல தகப்பனே, இரக்கமுள்ள பிதாவே, இந்த நாள்